அவர் நலத்திட்டங்களே அறிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3.5 கோடி பேருக்கு 2000 ரூபாய் மாசம் மாசம் தருவேன். அது மட்டும் இல்ல சார், படத்துல மட்டும் தங்கச்சி தங்கச்சி விஜின்னு சொல்ல சார், நிஜத்துல சொல்றாரு சார். அண்ணன் சீர் வழங்கும் திட்டம்னு சீர் கொடுப்பேன் அப்படின்றாரு. தங்கத்துக்கு தாலி ஜெயலலிதா அவங்களுக்கு தாய் மாமன் திட்டத்துக்கு தாய் மாமனா இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தாய்மாமன் புறா பொண்ணை கட்டுறது தான் இங்கே பிரச்சனை. தாய்மாமன் சீர் கொடுக்குதுன்னு பாட்டிக்கணும். தாய்மாமன் சீர் கொண்டு வாராண்டி, தங்க கொலுசு கொண்டு வாராண்டின்னு அதோட நிறுத்திக்கணும். தாய்மாமன்ட்டு போய் பொண்ணு கேட்கறது தான் பிரச்சனை. முறை என்ன முறை போடுறாருல, பொண்ணு கேட்டால் சிக்கல் தானே. அதுதான் இங்கே பிரச்சனை. 2500 ரூபா திட்டம். யாரோட திட்டம்? திமுக திட்டம் இல்லையா அது? பெண்களுக்கு உரிமை தொகை மாதம் வேண்டாம் வேண்டாம் ஓசி வேண்டான்னு தற்கொலை கத்திரிச்சா இல்லையா? இப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் ஓசி கொடுக்குறீங்க சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். தாலிக்கு தங்கம் திட்டம் ஜெயலலிதா அம்மாவோட திட்டம். அதை டிஎம்கே பேரில் எடுத்துட்டு மேல்நிலை படிக்கிற மாணவிகளுக்கு 1000 கொடுத்தாங்க. நான் உனக்கு கல்வி தர்றேன், இலவச திட்டங்கள்லாம் திட்டினார். நான் உனக்கு கல்வி தரேன், நீ வாங்கிக்க போகிற. அதை சீமானு சூப்பராக சொல்லு. ஏண்டா 1/2 பவுன் தாலி கட்டு வாங்கி கட்ட துப்பில் உனக்கு எதுக்குடா கல்யாணம்னு கேட்டாரில்ல சீமானு. அது ஏடிஎம்கே திட்டம். பேபி கிட்ட யாரோட திட்டம்? ஜெயலலிதாவோட திட்டம். ஆமாம். மற்ற பெட்டகம் திட்டம் ஜெயலலிதா அம்மா திட்டம். எல்லாமே டிஎம்கே ஜேடிஎம்கேயோட மேனிஃபெஸ்டோ படிச்சுட்டு பெண்களுக்கு அறிவிக்கிறார். அது ஸ்கிரிப்ட்லாம் கிண்டல் பண்ணுறீங்கன்னு தூக்கி வச்சு படிக்க ஆரம்பித்தார்.